ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம சேனலை விட அந்த சேனல் நம்பர் 1ல இருக்கு? லேடிஸ கவர் பண்ற மாதிரி அவங்க கருமாரி அம்மன்ல இருந்து கிராம தேவதைகள் வரைக்கும் எல்லா தெய்வீக கான்செப்டும் எடுத்திருக்காங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். நம்மளும் அந்த மாதிரி சென்சேஷனலா ஸ்பிரிச்சுவலா ஒரு தெய்வீக சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா மேடம். என்ன சூப்பர் ஐடியா மேடம்? நீங்க சொல்ற மாதிரி மட்டும் பண்ணா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம். என்ன சொல்ல வர நீ? அவங்க பண்றாங்கன்னு நாமளும் சாமி கதையே போட்டோம்னா நிச்சயமா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும் மேடம். அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது புது ஐடியா இருக்கா? அவங்க சாமி பத்தி சொன்னா நாம பேய பத்தி சொல்லலாம். குட் ஐடியா. இத பாருங்க மேடம், இத பாக்கும்போது 100% பேய் வீடு மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்குல்ல? நம்ம கான்செப்டுக்கு பெர்ஃபெக்ட் லொகேஷன். சங்கர் மேடம், இத ஓகே பண்ணிடுங்க. சரி மேடம், ஓகே பண்ணிடுறேன். இந்த கட்டடம் மேங்களூர்ல இருக்கு மேடம். நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணி ஷூட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சீக்கிரமா ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஷூர் மேடம். நந்தினி, உனக்கு வேற யாராவது சப்போர்ட்டுக்கு வேணுமா? ஆங்கரையும் மேனேஜரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேடம். நீங்க ஒரு நல்ல கேமராமேன் கொடுத்தா மட்டும் போதும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இப்பதான் நினைச்சோம், அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்ன நீங்க நினைச்சாலே போதும், நான் வந்துருவேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அப்புறம் ராகவ், நாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு கொஞ்சம் இருக்கோம். கம்மியாவே போட்டுருக்கலாம். ராகவ், எஸ் மேடம். ஒரு பெரிய பால் அடைஞ்ச பங்களால அதுல பூதம் பேய் எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு கிரியேட் பண்ணி ஓ, கிரியேட் பண்ணுமா? அத ஷூட் பண்ணி ரியாலிட்டி ஷோவா ஆரம்பிக்க போறோம். என்ன மானங்கட்ட ரியாலிட்டி ஷோவோ? அதுக்கு நீ தான் கேமராமேன். என்ன பயமுறுத்துறதே எல்லாருக்கும் வேலையா போச்சு. முடியாது மேடம். அது காமால, மஞ்ச காமால. காமாலையா? அதான் மேடம், ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் ஜாண்டிஸ்? அதுதான் மேடம். தமிழ்ல கேட்டா ஜாண்டிஸ், இங்கிலீஷ்ல கேட்டா காமாலன்னு சொல்லுவாங்களே, அதுதான் எனக்கு வந்திருக்கு மேடம். ஆனா உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அதெல்லாம் பார்த்தா தெரியாது. இங்க பாருங்க, ஒயிட் கலர் டி-ஷர்ட் போட்டு வந்தா இங்க yellow கலர்ல மாறிடுச்சு. இப்போ வாட் டு டு மேடம்? மேடம், ராகு நந்தினிய லவ் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நந்தினி தான் டைரக்டர் சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவாரு. நந்தினி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ வேற ஏதாவது கேமராமேனை செலக்ட் பண்ணிக்கமா? மேடம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க தான் டைரக்டரா? ஆமா. இத நீங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மேடம். இவ்ளோ நேரமா நான் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது காமால இல்ல மேடம், அதான் கொஞ்சம் காது சரியா கேட்க மாட்டேங்குது. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க பாத்தீங்களா? ஹலோ, என்ன அப்படியா? லேப் ரிப்போர்ட் வந்துருச்சா? மேடம், இப்பதான் லேப் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு கால் பண்ணாங்க. எனக்கு காமால மொத்தமா போயிடுச்சான். இப்போ உனக்கு அந்த போன் ரிங் ஆச்சா? மேடம், இது வைப்ரேட்டர்ல இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கேட்காம போயிடுச்சு. எனிவே, இந்த எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் கேமராமேன். Thank you ஆல் தி மேடம். பெஸ்ட் Thank you ராகவ். very much. Thank you. யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றேன்றதுக்காக நீ இந்த அம்மாவை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போறியா? அம்மா, என்ன வார்த்தமா சொல்லிட்ட? உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அவ வெறும் ஃபர்ஸ்ட் தான், நீ செகண்ட்மா. செகண்டா? ஃபர்ஸ்ட் விட செகண்ட் தான் பெருசுமா. நீ செகண்ட்மா. அப்படியா? பாஸ், டைம் ஆயிருச்சு, போலாம் பாஸ். ஃபோக்கஸ் மேனுக்கு Dress எல்லாம் ஓகே, ஆனா இந்த மீச செட் ஆகலல. இந்த மீச தானே உங்களுக்கு பிரச்சனை. வேலைக்கு தகுந்த மாதிரி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிக்கணும். பெரிய கில்லாடி கிட்ட தான்டா நீ. சரிமா, வரமா. ஹாய் பூஜா. ஹாய் நந்தினி. ஹாய் நந்தினி. ஹலோ. இவ பூஜா. ஹலோ பூஜா. ஐஸ்வர்யா. வணக்கம். ஹலோ சார். ஹைட்ஸ்மேன் அரவிந்த் அர்னால்ட். வணக்கம். அர்னால்ட். வணக்கம். ஆமா, இது உண்மையான பேரா? இல்ல சார், என்னோட பேரு குப்புசாமின்னு இருந்தது. நான் இந்த சேனல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆர்னால்டுன்னு பேரை மாத்திக்கிட்டேன் சார். உங்க அப்பா அம்மா மூஞ்சிய பார்த்தா பேரை கரெக்டா வச்சிருக்காங்க. சூப்பர் சார். உன் பேரு குப்புசாமி தானே? சூப்பர் சார். ஹாய் காய்ஸ். என்ன ஜஸ்ட் டைம்? ஸ்மால் ஸ்லிப், சாரி. ஆமா, இவர் யாரு? இவரு டாக்டர் மல்லிக். ஓ, எம்டியோட ஃபேமிலி. ஃப்ரெண்டா? இவருக்கு பெரிய ப்ரொடியூசர் ஆகணுங்கிறது ஓ, ஆசை. ஓகே ஓகே. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம கூட வராரு. இருந்துட்டு போட்டோம். சார், அவரு ஐ அம் ராகவ், கேமரா. நைஸ் டு மீட் யூ. இவங்க ஐஸ்வர்யா, டச் அப் கேர்ள். ஓ, ஐ Hello, அம் sir. மாலிக், டாக்டர் மல். என்ன சார், என்னாச்சு? இவங்க கைய டச் பண்ணதும் எனக்கு உடம்பு ஃபுல்லா ஷாக் அடிச்சிருச்சு. ஓ, மகதீரா படத்துல வர மாதிரி ப்ரொடியூசருக்கு தேவையான சர்வ லட்சணமும் உங்ககிட்ட இருக்கு சார். குட் மார்னிங் மேடம். என் பேரு கீதா.
ஹாய். நான் உங்க எம்டியோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண சொல்லி எம்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க தான் உங்க குக். வணக்கம் வணக்கம் சார். சமைச்சு போட தெரியுமா? பார்த்த உடனே கிக் ஆகுது. கிளீன் போல்டு ஐட்டம். மேடம், உங்களுக்கு அந்த கடைசி ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கு. பூஜா, உனக்கும் உன்னோட அசிஸ்டன்ட்டுக்கும் அந்த ரூம். கேமராமேன் சார், நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கோங்க. எல்லாரும் ஒவ்வொரு ரூம் எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பீச்லயே தூங்குறது? இல்ல கார் ஷெட்ல ஒரு சின்ன ரூம் இருக்கு. அந்த ரூம் உங்க 2 பேருக்கு. நான் முதல்லயே சொல்லல, நமக்கு அதுதான் வாய்க்கும். நட. வேண்டாம் அவங்க 2 பேரும் எங்க கூடயே தங்கட்டும். பாஸ், அவங்க 2 பேரும் நம்ம ரூமுக்கு வந்தா நமக்கு இடம் பத்தாது. டேய் கொஞ்சம் வாய மூடுறா. பீச் ஹவுஸ் இத பாக்கும்போதே பேய் பங்களா மாதிரி இருக்குல்ல. அவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தா நமக்கு ஒரு சேஃப்டி தானே. நீ அமைதியா இரு. அர்னால்டு அரவேக்காடு 2 பேரும் எங்க ரூம்லயே தங்கிக்குங்க. என்னடா என்னாச்சு உங்களுக்கு? சார், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேமராமேன் லைட் மேன கூட தங்க சொல்லிருக்கீங்க சார். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. போக போக உங்களுக்கே தெரியதானே போகுது. வாங்க. Thank you, sir. It's my turn. Where is my room? கொஞ்சம் போய் சொல்றேன். சார், அது எம்டி ஒரு டாக்டர் வரதா சொன்னாங்க. Yeah, it's me. பட் நானே அதை மறந்துட்டேன். சார், எப்படியும் கேமரா அசிஸ்டன்ட்ஸ் கேமராமேன் சார் ரூம்ல தங்கறதா சொல்லிட்டாங்க. வேற ரூமும் இங்க இல்ல. சோ நீங்க அந்த கார் ஷெட்ல இருக்க சின்ன ரூம்ல தங்கிக்கோங்க சார். What are you talking? Do you know who I am? அவனுக்கு அவனை பத்தி தெரியல. Malik. Dr. Malik. New producer, Dr. Malik. தெரியுமா தெரியாதா? தெரியாதே சார். See, நான் அங்கெல்லாம் தங்க மாட்டேன். மேல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க தங்கிக்கிறேன். சார், அது எம்டியோட ரூம். Oh God, somebody tell her. சார் ஒரு நிமிஷம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கீதா, எம்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே மேடம், நீங்க சொன்னா ஓகே தான். ஓகே சார், நீங்க போய் மேலே ஸ்டே பண்ணிக்கோங்க. Thank you. என்ன இங்கே நின்றீங்க? தானா வர வச்சிருச்சுடா. நான் எதிர்பார்த்ததை விட இந்த பங்களா பயங்கரமா இருக்கு. பீச் பங்களான்னு சொன்னாங்க, பீச்சையே காணோமே. பீச் வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. ஓ, பீச்சுக்கு போற வழியில இருக்க இந்த வீடு நான் நினைச்சு பார்த்ததை விட பயங்கரமா சூப்பரா இருக்கு. ஆமா மேடம், இந்த வீட்ல பேய் இருக்குன்னு போய் சொன்னா கூட எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆமா. எப்படியோ நாம இந்த வீட்ல இருந்து திரும்பி போக போறதில்லங்கிறது முடிவாயிடுச்சு. ராகவ், வந்துட்டேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாட் ரெடி பண்ணுங்க. இல்ல அங்க இருந்தே ஒரு ஆங்கிள் பாத்துட்டேன். சரி. டேய் கேமரா செட் பண்றேன். இங்க 2-3 ஷாட் எடுத்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிடலாம். பூஜா, நீ ரெடியா? ரெடி மேம். ஆக்ஷன். கிரீன் டிவி உங்களுக்காக. ஹலோ, நீ ஜாக்கி சான் ஹைட்ல இருக்கிறதுனால ஜாக்கி சான் மாதிரி ஜம்ப் பண்ணி வருவியாமா? கொஞ்சம் நார்மலாவே என்ட்ரி கொடு. ராகு, அவளை நான் தான் அந்த மாதிரி ஜம்ப் பண்ண சொன்னேன். இதெல்லாம் உங்க ஐடியா தானா? ஓகே ஆங்கர் மேடம், நீங்க ஜம்ப் பண்றதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுங்க. இப்படி நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா நம்ம டிவில வர மாட்டீங்க, பக்கத்து டிவில தான் வருவீங்க. டேய் இத புடி, அத கொடு. பேய் படம் மட்டும் தான் எடுக்கிறோம். நீ பேய் மாதிரி ஆடாத. ஆக்ஷன். கிரீன் டிவி உங்களுக்காக ஒரு புது ஷோவை கொண்டு வந்திருக்கோம். பேய் இருக்கா, பேய் இல்லையா? அது கருப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, நடந்து வருமா இல்ல பறந்து வருமா? இல்லாத பேயை இவளே பேசி வர வச்சிருவா போல இருக்கு. இந்த வீட்டை சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான பேய் இருக்குன்னு. பேய் இருக்கா? என்ன ராகு, ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பேய் இருக்குன்னு நாம தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் ராகு. இல்ல கொஞ்சம் ஓவரா இன்வால்வ் ஆயிட்டல, அதான். ஐ அம் சாரி மேடம். யூ கண்டினியூ. ரொம்ப வருஷமா இந்த வீட்டுக்குள்ள யாரும் போனதில்ல. ஆனா இப்போ இந்த வீட்டுக்குள்ள நாங்க போறோம். என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. வாங்க எங்க கூட. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வெயிட். பூஜா, நீ அப்படியே பயப்படுற மாதிரி கதவை திறக்கணும், சரியா? ராகு, கேமரா ஆன் பண்ணிக்கோ. கேமராலாம் ஆன்ல தான் இருக்கு. தெரியாதனமா இவ்வளவு லவ் பண்ணிட்டு நாய் பாடாத பாட வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல, கேமரா ரோல் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னங்க. மேடம் உள்ள போ. ராகு, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்கு. நீங்க உள்ள போங்க, நான் அப்படியே பின்னாடி போறேன். ராகு,
ராகு focus. ராகு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பில்லர் மேல ஏறி உட்கார்ந்திருக்க மேடம். நான் என்ன பில்லரா? கீழே இறங்குங்க. ஐ அம் சாரி. உன்னை பாக்கும்போது பில்லர் மாதிரி கேமரா பிடிங்க. இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இட்ஸ் ஓகே. எல்லாரும் வாங்க. ஐஸ்வர்யா வாங்க இங்க. நீங்க ஒரு Black கலர் துணி எடுத்துட்டு தலைமையில போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி அதுவும் அந்த செவத்துக்கு பின்னாடி போய் நிக்கணும். பூஜா பேசிட்டு இருக்கும்போது அவ பின்னாடி ஃபாஸ்டா போகணும். Okay, madam. கோ. ஐஸ்வர்யா கிராஸ் ஆனதும் நீ உடனே திரும்பி பார்க்கணும். பேய் தான் கிராஸ் ஆச்சுன்னு பில்டப் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணணும். அப்ப நிச்சயமா ஜனங்க பேய் தானே நம்பிடுவாங்க. பேய் தான் கிராஸ் ஆச்சுன்னு நம்ப வச்சிடலாம். எஸ், கேரண்டியா டிஆர்பி ரைஸ் ஆகும். ஐஸ்வர்யா எஸ் மேடம். முதல்ல பூஜா டயலாக் பேசுவா, அப்ப நான் ஓடணும் சொல்லுவேன், அப்ப நீங்க ஓடணும். புரிஞ்சுதா? ஓகே மேடம். பூஜா ஆக்ஷன். இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க இருக்க யாருக்கும் அது தெரியாது. மேடம், இந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்குலாம் ஆக்டிங் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்படிதான் நடக்கும்? அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பாங்கல்ல. அதான் நீங்க கேமராக்கு முன்னாடி போ சொன்னா பில்டிங்க சுத்தி வந்து பின்னாடி போறா. ஐயோ மேடம், நான் ஓடவே இல்லை, இங்கே தான் இருக்கேன். நீ ஓடவே இல்லையா? அப்படின்னா நமக்கு பின்னாடி ஓடுனது யாரு? ராகு, நம்ம கதவு திறக்கும் போது நிறைய வவால் வந்துச்சுல்ல, அதான் இப்பவும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாலா பேட்ஸ். பேட் பேட்ஸ் வந்தது. ஐஸ்வர்யா கெட் ரெடி. ஓகே மேடம். கேமரா ஆல்ரெடி ரோலிங் ஓ மேடம். சாரி. பூஜா டயலாக். அந்த டோரை ஸ்லோவா ஓபன் பண்ணும்போது என்ன ஐஸ்வர்யா, go. ஆச்சுன்னா, ஐயோ என் பின்னாடி யாரோ ஓடுறாங்க. பூஜா ஃப்ரீஸ். சூப்பர். வாங்க போலாம். ராகு, yes, நீங்க madam. கேமரா வைங்க வைங்க. பூஜா நீ அங்க போ. இங்கயா? ஓகே மேடம். ராகு, நீங்க லோ ஆங்கிள் ஷாட் வச்சுக்கோங்க. என் கையில மண் எடுத்து அப்படியே லைட்டா போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ கையில இருந்து கொட்டுற மண்ணை நீங்க அப்படியே ஷூட் பண்ணிக்கோங்க. சரியா? இது நான் ஸ்டார்டிங் டைட்டிலுக்காக எடுக்கிறேன். சோ கொஞ்சம் லென்த் வேணும். ஓகே மேடம், அது சிச்சே, அது ஏதோ பீட் சவுண்ட் நினைக்கிறேன். பீச் சவுண்டா? இவ பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்லையடா. என்னடா திடீர்னு இவ்வளவு காத்தடிக்குது? வாங்க சீக்கிரம் வாங்க. பாவம், இந்த தாலி யாருதுன்னு தெரியல. நாளைக்கு காலையில இது ஏதாவது கோயில் உண்டில போட சொல்லிடணும்.